மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே. இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. நம்மிடையே இருவரும் அரசியல் கட்சி தலைவர்கள் போல், இரு நாட்டு அதிபர் போல் இருவர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் ஆப்கானிஸ்தான், இவர் வங்கதேசம். இப்போ பேரு கரெக்டாக இருக்கும் பாருங்க. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் முகமது காலித். நான் 11ஆம் வகுப்பு படிக்க வந்துள்ளேன். திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வந்துள்ளேன். மற்றும் ஆசிரியர் பெயர் பாரதிராஜா. தலைமை முதல்வர் பெயர் பாரதிராஜா. ஆமாம், ஆனால் படிக்க வந்திருக்கிறேன்னாரு. இதுவும் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் மாதிரி தான். ஏன்னா கேள்வி கேட்குறோமா இல்லையா? இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வணக்கம், என் பெயர் முகமது இப்ராஹிம். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சர்வேட் மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வருகிறேன். என் முதல்வர் பெயர் அருட் சகோதரி செமினா அவர்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி குறிப்புகள் 10 கேள்விகள் கேட்கப்படும். அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்க அடுத்த சுற்றுக்கு போவீங்க. ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். ஒருவர் சொன்ன பதிலே இன்னொரு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் தாமதமாக வந்ததுனால உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியாததுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். சரியா? இப்போ நிகழ்ச்சி போகலாமா? போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஆப்ரேஷன் மகாதேவ் என்னும் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ரேஷன் மகாதேவ் என்னும் நடவடிக்கை எங்கு தொடங்கப்பட்டுள்ளார்? பார்க்குறாரு சும்மாரியா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏதாவது அசோகர் ஆற்ற வெட்டினாரா, மலத்தை வெட்டினாரா, குளத்தை வெட்டினாரா, எங்கே மரம் நட்டார், கஜினி முகமது எத்தனை வாட்டி படையெடுத்தார், நெப்போலியன் என்னங்க போர் பண்ணார், நெப்போலியன் குதிரை பேர் என்ன, இப்படிலாம் கேட்பீங்கன்னு பார்த்தா என்னமோ சொல்கிறாரு. மகாதேவா ஆப்ரேஷன் கோஆப்ரேஷன் சேர்த்து சொல்லணும். சரியா? சரியா? ஆபரேஷன் மகாதேவ் எனும் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு, ஜம்மு காஷ்மீர், லடாக், மணிப்பூர். ஜம்மு காஷ்மீர், லடாக், மணிப்பூர். மீதம் இருக்கிறது ஜம்மு காஷ்மீர், லடாக். இரண்டும் தவறான பதில். ஜம்மு காஷ்மீர் என்பதுதான் சரியான பதில். ஆபரேஷன் மகாதேவ் எனும் நடவடிக்கை அங்குதான் தொடங்கப்பட்டது. உங்களுக்கான அடுத்த குறிப்பு, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான குறிப்பு, உதவும் கரங்கள், அன்பு கரங்கள், நான் முதல்வன் திட்டம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? உதவும் கரங்கள், அன்பு கரங்கள், நான் முதல்வன். எது சரி? பதில் தெரிந்தவர்கள் மணியை ஒலிக்க செய்து முதலில் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். யார் வேணும் மணியை ஒலிக்க செய்யலாம். அன்பு கரங்கள். மீதம் இருக்கிறது நான் முதல்வன், உதவும் கரங்கள். அன்பு கரங்கள் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்திய வீரர் முரளி ஸ்ரீ சங்கர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? முரளி சங்கரா? ஐயோ, குறிப்பு கொடுத்த பிறகு சொல்லுங்க. அப்பதான் சொல்லணும். அப்போ தெரிஞ்சிருக்கு. நான் கூட தெரியாத ஒரு கேள்வி எழுதி விட்டோன்னு வருத்தப்பட்டேன். இல்லை, இந்திய வீரர் முரளி ஸ்ரீ சங்கர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? உங்களுக்கான குறிப்பு, சதுரங்கம், தடகளம், ஈட்டி எறிதல். இப்போ நீங்கள் பெல் அடித்து பெல் சொல்லலாம். முரளி ஸ்ரீ சங்கர் எந்த விளையாட்டோடு தொடர்பு? இவர் வேற முரளி சங்கரை நினைச்சிருக்கிறாரு. கரெக்டு தானா? தடகளம், சதுரங்கம், ஈட்டி எறிதல். தடகளம். நீங்க சதுரங்கம், ஈட்டி எறிதல். ஈட்டி எறிதல் என்பது தவறான பதில். தடகளம் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சமீபத்தில் ஏவப்பட்ட PRSS-1 செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? சமீபத்தில் ஏவப்பட்ட PRSS-1 செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? உங்களுக்கான குறிப்பு, ரஷ்யா, உக்ரைன், பாகிஸ்தான். ரஷ்யா. மீதம் இருக்குது உக்ரைன், பாகிஸ்தான். இரண்டும் தவறான பதில். பாகிஸ்தான் என்பதுதான் சரியான பதில். சமீபத்தில் அவங்க தான் PRSS-1 என்ற செயற்கைக்கோளை ஏவினாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, சுதந்திர தினத்தை கொண்டாடிய முதலமைச்சர் யார்? சுதந்திர தினத்தை கொண்டாடிய, அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனவர். தெரியுதா சொல்றது? சுதந்திர தினத்தை கொண்டாடிய முதலமைச்சர் யார்? உங்களுக்கான குறிப்பு, ராமசாமி, டி பிரகாஷம், ராஜகோபால். மீதம் இருக்கிறது ராமசாமி, டி பிரகாஷம். ராஜசாமி. புரியல?
ஃபஸ்ட்டு ராமசாமி ஃபர்ஸ்ட் குறிப்பு வேகமாக சொல்லுங்க. ராமசாமி. ராமசாமி, ஓமந்தூர் ராமசாமி என்பதுதான் சரியான பதில். அவர்தான் சுதந்திரம் அடைந்த பிறகு முதலமைச்சராக இருந்தவர் அவர்தான். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மகாத்மா காந்திக்கு தேச தந்தை என்று பட்டம் கொடுத்தவர் யார்? ரொம்ப கஷ்டமா இருக்குடா தம்பி, எனக்கு மைக் இல்லாம வேகமா கத்த வேண்டியிருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, மகாத்மா காந்திக்கு தேச தந்தை என்று பட்டம் கொடுத்தவர் யார்? உங்களுக்கான குறிப்பு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், மவுண்ட் பேட்டன் பிரபு. சுபாஷ் சந்திர போஸ். மீதம் இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல், மவுண்ட் பேட்டன் பிரபு. சர்தார் வல்லபாய் பட்டேல். சுபாஷ் சந்திர போஸ் என்பதுதான் சரியான பதில். குழந்தைங்க ரொம்ப அழகா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா ரெண்டு முகமதுவும் விளையாடுறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க ரெண்டு பேரும் இப்படி முட்டிங்க கைய. ஐயோ, முட்டி உடஞ்சு போச்சரா, அட்டப்பாவீங்களா, இங்க அடிச்சது அங்க உட்கார்ந்து இருக்கிற அவருக்கு கணபதிக்கு கேக்குதே, என்ன ஒரு வேகம். நான் இந்த படத்துல முட்டிக்குவாங்கல்ல, என்ன படம், இந்த விஜய் படத்துல ஒரு படத்துல வருமே, மாஸ்டர். மாஸ்டர் படத்துல முட்டிக்கிற மாதிரி சும்மா இப்படி விஜய் சேதுபதி விஜய் முட்டிக்குவாங்கன்னு பார்த்தா முட்டிக்கிட்டாங்க பாரு, நல்ல பலமா இருந்துச்சு, அடி செம்மையா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குவோம். இப்போ 5 குறிப்புகள் கொடுப்பேன். என் குறிப்புகளை ஒன்று ஒன்றாய் நீங்கள் வரிசைப்படுத்திக்கிட்டே வரணும். என்ன பதில் அப்படிங்கிறத பதில் தெரிஞ்சா நீங்க அடிக்கணும். தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த கேள்வியிலேருந்து நீங்க வெளில போயிடுவீங்க. மீத குறிப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும். அப்போ மிகச்சரியா தெரிந்த பிறகு பெல்லை அழுத்தணும். சரியா? உங்களுக்கான முதல் குறிப்பு, இது ஒரு பூச்சி வகையை சார்ந்தது. இது வீடுகளின் கட்டிடங்களிலும் மேலே தான் வாழும். இது வீடுகளிலும் கட்டிடங்களிலும் மேலே தான் வாழும். இதை மனிதர்கள் சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். அடுத்த குறிப்பு, இது பின்னும் வலைகளில் மீன் பிடிக்க முடியாது. தெரிஞ்சதுன்னா பெல் அடிக்கணும். அடுத்த குறிப்பு காத்திருக்காரு, உஷாரா இருக்காரு பாருங்க. தப்பா சொல்றேன்னா கட்டி விட்டுருவாங்க, அதனால உஷாரா இருப்பாங்க. எவ்வளோ தெளிவா இருக்காங்க. இதை பற்றி ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கிறது. இப்ப அடிப்பாரு, சொன்னது அடிப்பாருன்னு. ஸ்பைடர் கரெக்டா? மேல ஒட்டடை இருக்கும், ஒட்டடை அடிப்போம். அது பிடி ஒரே ஒரு விஷயம் தான், அது பின்னும் வலையில் மீன் பிடிக்க முடியாதுங்கும் போது நீங்க தெளிவா இருந்திருக்கணும் இல்லையா? சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலக நாடுகளில் முதலாக நமது தேசிய கொடியை ஏற்றிய நாடு எது? வெளிநாட்டில் நம்ம தேசிய கொடியை ஏற்றினாங்க, அது எந்த நாடு? உங்களுக்கான குறிப்பு, உலக நாடுகளில் முதலாக நமது தேசிய கொடியை ஏற்றிய நாடு எது? உங்களுக்கான குறிப்பு, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி. பிரான்ஸ். மீதம் இருக்கிறது ஜெர்மனி, இத்தாலி. ஜெர்மனி என்பதுதான் சரியான கேள்வி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, குளோனிங் முறையில் முதலாக உருவான ஒரு உயிரினம் எது? குளோனிங் முறையில் முதலாக உருவான ஒரு உயிரினம் எது? உங்களுக்கான குறிப்பு, எலி, முயல், ஆடு. குளோனிங் முறைனா டிஎன்ஏ வச்சு உருவாக்குற ஒரு உயிரினம், அப்படி வச்சுக்கோமா? குறிப்பு, எலி, முயல், ஆடு. எலி. மீதம் இருக்கிறது முயல், ஆடு. முயல். வேகமா சொல்லுங்க. முயல் என்பது, நீங்களே சொல்லுங்க, முயல் என்பது தவறான பதில். அவர் சொல்றாரு, யோ தப்பா சொல்றது என்ன வச்சே சொல்ல வைக்கிற, நீ சொல்லிட்டு போயா அப்படிங்கிறாரு. முயல் என்பது தவறான பதில். இப்ப நீங்களாவது சொல்லுங்க. எலி என்பது, சொல்லுங்க. எலி என்பது தவறான பதில். சொல்லுங்க. சரியான பதில் கிடையாது. யாரு சொன்னா? சரியான பதில் தப்பு. ஆடு என்பதுதான் சரியான பதில். முதலில் குளோனிங் முறையில் ஆட்டை தான் உருவாக்கினார்கள். உங்களுக்கான அடுத்த குறிப்பு, மூளையின் முக்கிய உணவு எது? பிரெயின். மூளையின் முக்கிய உணவு எது? உங்களுக்கான குறிப்பு, கால்சியம், குளுக்கோஸ், இரண்டும் இல்லை. எது சரி? 3 குறிப்பு கொடுத்துருக்கேன். கால்சியம், குளுக்கோஸ், இரண்டும் இல்லை. எது சரி? மூளையின் முக்கிய உணவு எது? அப்படியே 2 முகம் வந்து ஸ்டில்லு வச்ச மாதிரியே நிற்கிறாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது ஆடுல அசையிலன்னா என்ன ஆகும்? நிற்கிது பேருக்கு ஓடாமன்னு நினச்சி அப்படிதான் இருக்காங்க. கால்சியம், குளுக்கோஸ், இரண்டும் இல்லை. நீங்கள் மீதம் இருக்கிறது
கால்சியம், குளுக்கோஸ். கால்சியம் கால்சியம் என்பது தவறான பதில், இரண்டும் இல்லை என்பதும் தவறான பதில். அப்போ குளுக்கோஸ் என்பது தான் சரியான பதில். இவர் சொன்னார், யோசிச்சையா ஒன்று சொல்லிவிட்டார் அப்படின்றார். நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சிறப்பாக 2 பேரும் விளையாண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இரண்டாவது சுற்று எப்பொழுதுன்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. மிக விரைவில் அறிவிக்கப்படும். முதல் சுற்று முடிந்த பிறகு இரண்டாவது சுற்று அறிவிக்கப்படும். 10, 11, 12 3 வகுப்புக்கும் அரையிறுதி வரை கொண்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வகுப்புகளுக்கு போவோம். அரையிறுதி தாமதமாக தான் நடைபெறும். அரையிறுதியும் இறுதிப் போட்டியும் தாமதமாக தான் நடைபெறும். மீண்டும் இதுபோன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா விளையாண்டீங்க, அழகாக விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லுங்க அவருக்கு. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க அவருக்கு. நன்றி சொல்லுங்க. நன்றி. காத்திருங்கள்.